இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு அண்ணனும் தம்பியும் பேசிக்கிறாங்க. நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மேம்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று தம்பி சொன்னான். அண்ணன் சொன்னார், மாற வேண்டும் என்று நினைப்பவன் ஒரே நாளில் மாறிவிடுவான். நீ உண்மையாகவே மேம்பட்டு கொண்டிருந்தால் பழைய அதே நிலைமையில் சிக்கியிருக்க மாட்டாய். தம்பி பேசும் விஷயத்தை மாற்றினான். அண்ணா, நீங்களும் ஒரு காலத்தில் என்னைப் போலவே சாதாரணமானவர்தானே, ஆனா இன்று எப்படி இவ்வளவு வெற்றி அடைந்தீர்கள் என்றான். அண்ணன் சொன்னார், என் அனுபவத்திலிருந்து நான் உனக்கு 5 விதிகளை சொல்லப் போகிறேன். அதை பின்பற்றினால் நீ உன்னை மிகவும் விரைவில் மாற்றிக்கொள்ளலாம். ஒரே நாளில் கூட வித்தியாசத்தை காண முடியும். அண்ணன் இதை சொல்லி முடித்தவுடன் ரயில் நேரம் ஆகிவிட்டது. இருவரும் விரைவாக ஸ்டேஷனுக்கு சென்றார்கள். வித்தியாசமான கம்பார்ட்மெண்ட்டுகளில் ஏற வேண்டியிருந்தது. அண்ணன் ஓடிக்கொண்டே பிளாட்ஃபார்மில் வந்தார். அவரது கையில் 2 டிக்கெட்டுகள் இருந்தன. அவர் தம்பியை பார்த்து சொன்னார், மன்னிக்கணும், ஒரு டிக்கெட் மட்டுமே கன்ஃபர்ம் ஆகியிருக்கிறது. இப்போதைக்கு நீ ஜெனரல் கம்பார்ட்மெண்டில் உட்கார். அதற்குள் ரயில் நகரத் தொடங்கியது. தம்பி எப்படியோ ஜெனரல் கம்பார்ட்மெண்டில் ஏறினான். அதற்குள் இருந்த காட்சியை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான். அங்கு கூட்டம், தள்ளுமுள்ளு, மூச்சு முட்டும் சூழ்நிலை. எல்லாமே குழப்பமாக இருந்தது. கால் வைக்க கூட இடமில்லை. எப்படியோ அவன் ஒரு இடத்தை பிடித்து நின்றான். அவன் எல்லாவற்றையும் கவனிக்கத் தொடங்கினான். மக்களெல்லாம் கஷ்டப்பட்டபடியே அமர்ந்திருந்தார்கள். மணி நேரங்களாக லூடோ விளையாடிக் கொண்டிருந்தார்கள். பயனுள்ள எந்த பேச்சும் இல்லை. எல்லோரும் சிரமப்பட்டு கொண்டே ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த பையன் மனதில் நினைத்தான், என் வாழ்க்கையும் இப்படித்தானாயிருக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் போராட்டம் இருக்கிறது. ஆனா தீர்வு இல்லை. நான் விரும்பினாலும் மாற்ற முடியலில்லை. நான் வாழ்நாளெல்லாம் இப்படியே தள்ளாடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அதற்குள் 2 ஸ்டேஷன் கழித்து அண்ணன் கூட்டத்தை தாண்டி வந்தார். வா, உன் 2வது டிக்கெட்டை இங்கிருந்து ஏற்பாடு செய்துவிட்டேன். அவர் தம்பியை ஜெனரல் கம்பார்ட்மெண்டிலிருந்து செகண்ட் ஏசிக்கு அழைத்து சென்றார். இங்கே சூழல் முற்றிலும் வேறுபட்டது. ஒளி வேறு, காற்று வேறு, அமைதி வேறு. யாரோ ஒருவர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். யாரோ புதிய ஐடியாக்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார். யாரோ ஒருவர் டேப்லெட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். தம்பி இருக்கையில் அமர்ந்து ஆழமாக மூச்சை இழுத்தான். அவன் சொன்னான், அண்ணா, எனக்கு புரிந்துவிட்டது. நான் மாறவில்லை என்றால் என் வாழ்க்கையும் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் போலத்தான் இருக்கும். இந்த முறை நான் 21 நாட்கள் சவாலை எடுத்திருக்கிறேன். இப்போது நான் கண்டிப்பாக மாறிவிடுவேன். அண்ணன் கேட்டார், ஒரு விஷயம் சொல்லு. இந்த கம்பார்ட்மெண்ட் மாற உனக்கு 21 நாட்கள் எடுத்ததா அல்லது 21 நிமிடங்களா? இல்லையல்லவா? உனக்கு டிக்கெட் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் நீ முடிவு செய்தாய், இங்கே வந்துவிட்டாய். அதேபோல வாழ்க்கையை மாற்ற 21 நாட்கள் தேவையில்லை. முதல் விதி, ஒரு நேர்மையான நாள், ஒரு முடிவு போதும். ஒரு நாள், ஒரு முடிவு உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. அண்ணன் சிரித்துக்கொண்டு சொன்னார், இதுதான் வாழ்க்கையின் மறைந்த உண்மை. ஒவ்வொருவரிடமும் திறமை இருக்கிறது. ஒவ்வொருவரிடமும் டிக்கெட் இருக்கிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம் ரயிலை மாற்ற வேண்டும் அல்லது இலக்கை மாற்ற வேண்டும் என்று. ஆனா உண்மையில் நாம் மாற்ற வேண்டியது கம்பார்ட்மெண்ட், அதாவது நம்ம மைண்ட் செட். மைண்ட் செட் கேலண்டரால் மாறாது. குணநலனாலும் முடிவுகளாலும் தான் மாறும். முடிவெடுக்க ஒரு நேர்மையான நாள் மட்டும் போதும். அதுதான் உண்மையான ஆரம்பம். இப்போது முதல் வேலை இதை செய். 1 மணி நேரம் இங்கே தனியாயிரு. நோ மியூசிக், நோ மொபைல், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. நீ, உன் மனம், ஒரு காலியான பேனா மற்றும் காகிதம் மட்டும். பிறகு 3 கேள்விகளை எழுது. எந்த 3 பழக்கங்கள் மற்றும் காரணங்கள் என்னை மாறவிடாமல் தடுக்கின்றன? நான் எதை தவிர்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேன்? அதனால் என்ன இழப்பு எனக்கு நடக்கிறது? சோம்பேறித்தனம், குறைந்த தன்னம்பிக்கை, தன்னைத்தானே வெறுப்பு, மனக்கசப்பு. இப்போது முடிவு செய். நான் இந்த மைண்ட் செட்டிலிருந்து வெளியே வரப்போகிறேன். இந்த 3 நெகட்டிவ் மைண்ட் செட்டுகளை முழுமையாக விட்டுவிடப் போகிறேன். முடிவு செய். நான் மாறுவேன், முழுமையாக மாறுவேன். நினைவில் வை, பாதி மாற்றம் என்பது உன்னை நீயே ஏமாற்றுவது. ஏனெனில் நீ பாதி மட்டும் மாறினால் பேட்டர்ன் மாறாது. நீ அதே கம்பார்ட்மெண்டில் இருக்கையை மட்டும் மாற்ற முயற்சி செய்கிறாய். சில நேரத்தில் மீண்டும் பழைய சூழ்நிலை வந்து நிற்கும். அதனால் இப்போது முடிவு செய். நான் என் மைண்ட் செட்டை முழுமையாக மாற்றுவேன். ஏனெனில் ஜெனரல் மைண்ட் செட்டில் உட்கார்ந்து எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை கிடைக்காது. தம்பி சொன்னான், அண்ணா, கடந்த கால நினைவுகள் தலையில் சுற்றிக் கொண்டே இருக்கின்றன.
அதனால் நான் புதியதாக எதையும் தொடங்க பயப்படுகிறேன். எனக்கு நான் தகுதி இல்லாதவன் போல் தோன்றுகிறது. அதனால்தான் நான் எதையும் செய்ய முடியவில்லை. அண்ணன் சொன்னார், இரண்டாவது விதி, அர்த்தத்தை மாற்று. ஏனெனில் நீ கடந்த காலத்தின் கைதி அல்ல, நீ எதிர்காலத்தின் எழுத்தாளன். ஒரு விஷயத்தை மனதில் தெளிவாக வை. நாம் நடந்த சம்பவத்தை மாற்ற முடியாது, ஆனால் அந்த சம்பவத்தின் அர்த்தத்தை மாற்ற முடியும். அர்த்தம் மாறினால் அதன் தாக்கமும் மாறும். உதாரணத்திற்கு, ஒரு சோகமான காட்சியின் பின்னால் ஒரு காமெடி மியூசிக் போட்டால் என்ன ஆகும்? காட்சி அதேதான், ஆனால் உணர்வு மாறிவிடும். அதேபோல் நீ கடந்த காலத்தை மாற்ற வேண்டியதில்லை, அந்த தவறுகளின் அர்த்தத்தையும் அதற்கான உணர்வுகளையும் மாற்ற வேண்டும். தம்பி கேட்டான், இது எப்படி? இது மிகவும் கடினமாக இருக்கிறது. அண்ணன் சொன்னார், இன்று முதல் ஒரு விஷயம் செய். ஒரு வேதனையான நினைவை கொண்டு வா. உன்னிடம் கேளு, இதை நான் இன்று எந்த பார்வையில் பார்க்கிறேன்? தோல்வியா அல்லது பாடமா? பிறகு புதிய அர்த்தத்தை தேர்வு செய். அது உன்னை பலவீனமல்ல, வலிமையாக மாற்ற வேண்டும். பிறகு முடிவில் சொல்லு, நன்றி என்று. ஏனெனில் அந்த தவறுதான் உன்னை இன்று புத்திசாலியாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்பவராகவும் வலிமையானவராகவும் மாற்றியிருக்கிறது. உணர்வு மாறினால் மனதிற்கு லெட்டிங்கோ, அதாவது விட்டு விட்டு முன்னேறும் சக்தி புரியும். அப்போதுதான் நீ வலிமையான செயல்களை செய்ய கற்றுக்கொள்வாய். தம்பி சில நிமிடங்கள் யோசித்தான். பிறகு அவன் சொன்னான், அண்ணா, நீங்கள் சொன்னது போல மைண்ட் செட்டை முழுவதுமாக மாற்ற வேண்டும். கடந்த காலத்தின் அர்த்தத்தையும் மாற்ற வேண்டும். இந்த 2 விதிகளையும் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்க, என் வாழ்க்கையை எப்படி கட்டுப்படுத்துவது? எல்லாமே சிதறி கிடக்கிறது. அண்ணன் சொன்னார், 3வது விதி, கட்டுப்பாடு என்பது ஒரு மாயை. நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் உனக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் 2 ஹேண்டில்கள் இருக்கின்றன, ஆக்ஷன் மற்றும் ரியாக்ஷன். ஒரு ஹேண்டிலை பிடிக்க வேண்டும், மற்றொன்றை விட வேண்டும். ஆனால் நம்முடைய தவறு என்ன தெரியுமா? நாம் இதை மாறாக பிடித்துக்கொள்கிறோம். நாம் ரியாக்ஷனை பலமாக பிடித்துக்கொள்கிறோம், ஆக்ஷனை தளர்த்தி விடுகிறோம். இப்போது அதை மாற்று. ஆக்ஷனை பிடி. உன் மனதில் இருக்கும் வேலை என்னவோ அதை செய். மக்கள் என்ன சொல்வார்கள்? ரிசல்ட் எப்போது வரும்? யார் உதவி செய்வார்கள்? இந்த ரியாக்ஷன்களை முழுவதுமாக விடு. அப்படி செய்தால் உனக்கு மன அமைதி கிடைக்கும். அந்த அமைதியிலிருந்தே உண்மையான சக்தி உருவாகும். அப்போது உனக்கு தோன்றும், விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்று. தம்பி சொன்னான், அண்ணா, எனக்கு சில கெட்ட பழக்கங்களும் இருக்கின்றன. அவை வெளியே தெரியாது. அவற்றை விட பலமுறை முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. என் வில் பவர் இவ்வளவு பலவீனமா? அண்ணன் சொன்னார், நீ கெட்ட பழக்கங்களை அழிக்க முயற்சி செய்கிறாய். அதுவே உன் மிகப்பெரிய தவறு. ஏனெனில் ஹேபிட்ஸ் டெலீட் ஆகாது, ரீப்ளேஸ் ஆகும். ஏன் தெரியுமா? மனம் காலியாக இருக்க முடியாது. நீ ஒரு கெட்ட பழக்கத்திற்கு இல்லை என்று மட்டும் சொன்னால் மனதிற்கு ஏதாவது செய்ய வேண்டும். சில நேரத்தில் அது மீண்டும் பழைய பழக்கத்திற்கு திரும்பிவிடும். 2 விஷயங்களை நினைவில் வை. முதல் விஷயம், ஒவ்வொரு கெட்ட பழக்கமும் ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறது. 2வது, பழக்கம் கெட்டதாக இருக்கலாம், ஆனால் தேவை கெட்டதல்ல. மக்கள் கோல்ட்ரிங்க்ஸ் ஏன் குடிக்கிறார்கள்? ஏனெனில் அவர்களுக்கு தாகம் இருக்கிறது. தாகம் இருப்பது தவறில்லை. தவறு என்ன? கோல்ட்ரிங்க்ஸால் தாகத்தை தீர்ப்பது. அண்ணனின் வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாக இருந்ததால் தம்பி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். பெரிய அண்ணன் தொடர்ந்து சொன்னார், அடுத்த முறை நீ ஒரு கெட்ட பழக்கத்தால் கஷ்டப்பட்டால் உன்னை நீயே திட்டாதே. இந்த 3 ஸ்டெப்களை பின்பற்று. முதலில் உன்னிடம் கேள், இந்த பழக்கம் என்னுடைய எந்த தேவையை பூர்த்தி செய்கிறது? 2வது, அந்த பழக்கத்தை புரிந்துகொள். 3வது, அதே தேவைக்கு ஒரு சிறந்த மாற்று வழியை தேர்வு செய். பிறகு அந்த புதிய பழக்கத்தை மீண்டும் மீண்டும் செய். உதாரணம், நீ தொடர்ந்து மொபைல் ஸ்க்ரால் செய்து கொண்டிருந்தால் அதன் அர்த்தம் என்ன? உன் மூளை ரிலாக்ஸ் ஆக விரும்புகிறது. அதற்காக வாக்கிங் மற்றும் ரிலாக்ஸிங் யோகா மிகவும் நல்ல வழி. லேட் நைட் ரீல்ஸ் பார்க்கிறாய் என்றால் உன் மூளை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறது. அதனால்தான் டோபமின் வெளியேறும். அதற்கு பதிலாக 20 நிமிடம் புத்தகம் படித்தல் அல்லது புதிர்கள் தீர்ப்பது மிகவும் நல்லது. உன்னோட கெட்ட பழக்கம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் என்றால் என்ன? உன் மூளை நாள் முழுவதும் வேலை செய்த பிறகு நல்ல உணர்வு பெற விரும்புகிறது. அதற்கு பதிலாக ஹெல்தி குக்கிங் செய்ய கற்றுக்கொள். மனம் ரிலாக்ஸ் ஆகும். பணம் மற்றும் உடல்நலம் 2ம் காப்பாற்றப்படும். ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வை. தேவை பூர்த்தியாகவில்லை என்றால் மனம் எதிர்ப்பு காட்டும். பிறகு அது பழைய பழக்கத்திற்கே மிகவும் பலமாக திரும்பிவிடும். தம்பி சொன்னான், சரியண்ணா, நான் உங்க எல்லா வார்த்தைகளையும் கேட்பேன்.
ஆனால் இன்றைய காலத்தில் நான் மிகவும் பின்தங்கியிருக்கிறேன். மக்கள் வேகமாக கரியர் பில்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கடுமையாக உழைத்தால் நானும் ஏதாவது ஆக முடியுமா? அண்ணன் சொன்னார், உன்னை விரைவாக மாற்ற அடுத்த விதி இதுதான். அறிவில்லாமல் உழைக்காதே. அவர் தனது பழைய டைரியை எடுத்தார். அதில் ஒரு சிறிய டயக்ராம் வரைந்தார். இன்று நீ ஒரு எக்ஸ் மனிதன். உன்னிடம் எக்ஸ் ஸ்கில்கள் இருக்கின்றன. ஆனால் நீ ஆக விரும்புவது ஒய் மனிதன், அதாவது X+Y ஸ்கில்கள் உள்ள மனிதன். இதன் அர்த்தம் என்ன? எக்ஸ் மற்றும் ஒய் இடையில் ஸ்கில் கேப் இருக்கிறது. நீ உழைப்பதை விட அந்த ஸ்கில்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீ அதை கற்றுக்கொண்டால் சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் நடக்கும். ஸ்கில் கேப்பை புரிந்து கொள்ளாமல் வெறும் உழைப்பை மட்டும் நம்பினால் நீ டெஸ்பரேட் ஆகி விடுவாய். டெஸ்பரேஷனில் மனிதன் குறைவாக யோசிப்பான், அதிகமாக ஓடுவான். குறைவாக திட்டமிடுவான், அதிகமாக அழுத்தமெடுப்பான். அழுத்தத்தில் மனிதன் கதவை தேடமாட்டான், அவன் சுவரில் மோதிக்கொண்டே இருப்பான். இப்போது இந்த ஃபார்முலா கேளு. 3 விஷயங்கள் செய். முதலில், எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? இரண்டாவது, நான் இப்போது எங்கே இருக்கிறேன்? மூன்றாவது, இரண்டிற்கும் நடுவில் எந்த ஸ்கில்கள் குறைகின்றன? உதாரணம், உன் இலக்கு 7 to 8 மணி நேரத்தில் படிப்பை முடிக்க வேண்டும். உண்மை 10 மணி நேரமிருந்தாலும் முடியவில்லை. அப்படியானால் உனக்கு படிக்கும் டெக்னிக் தெரியவில்லை. நீ புத்தகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாய். முதலில் எப்படி கற்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள். மற்றொரு உதாரணம், உன் இலக்கு ஃபிட்டாக வேண்டும். உண்மை, ஜிம்மில் 1.5 மணி நேரம் வியர்த்து கொண்டிருந்தாலும் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியானால் சரியான ஃபார்ம், நியூட்ரிஷன், ரெக்கவரி கற்றுக்கொள். பிறகு நீ கற்றதை தொடர்ச்சியாக செயல்படுத்து. உன் வேலையின் தரத்தை தினமும் உயர்த்து. அதுவே உழைப்பை வெற்றியாக மாற்றும் ரகசியம். இல்லையெனில் திசையில்லாத உழைப்பு டெஸ்பரேஷன் ஆகிவிடும். ரயில் மெதுவாக நின்றது. ஸ்டேஷன் வந்துவிட்டது. இருவரும் இறங்கினார்கள். கூட்டம் வேறு திசைகளில் சென்றது. ஆனால் அந்த ஒரு பயணத்தில் தம்பி முழுவதுமாக மாறிவிட்டான். அன்றவன் தனது டைரியில் எழுதியது அவன் எடுத்த முடிவுகள். அவற்றை அவன் உண்மையாகவே செய்தான். ஜெனரல் மைண்ட் செட்டிலிருந்து வெளியே வந்து எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கையை உருவாக்கத் தொடங்கினான். குறைவாக பேசுதல், அதிகமாக செயல். குறைவாக ரியாக்ட் பண்ணுதல், அதிகமாக ஆக்ட் பண்ணுதல். மற்றும் தினமும் தனது வேலையின் தரத்தை உயர்த்துதல். 1 ஆண்டுக்குள் அவன் முழுவதுமாக மாறிவிட்டான். ஒரு நாள் அவனுக்கு பழைய நண்பன் ஒருவன் சந்தித்தான். அவன் முகத்தில் சோர்வு மற்றும் குழப்பம் தெரிந்தது. அவன் சொன்னான், நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் இந்த லூப்பிலிருந்து வெளியே வர முடியவில்லை. நீ 1 ஆண்டில் உன்னை எப்படி மாற்றிக்கொண்டாய்? தம்பி சிரித்தான். அவன் சொன்னான், நண்பா, நான் உனக்கு சொல்கிறேன் என்றான். சொல்லி அண்ணன் சொன்ன அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தான். நண்பர்களே, உங்க கான்ஷியஸ் மைண்ட் அமைதியாக ஓய்வு பெறும்போது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நேராக பிரபஞ்சத்துடன் இணைகிறது. அதனால தூங்குவதற்கு முன் இருக்கும் நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்களும் தூங்குவதற்கு முன் உங்க ஃப்ரீக்வென்சியை மாற்றுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை காண்பீர்கள். நைட் அஃபர்மேஷன் மற்றும் கிராட்டிடியூட் ரிச்சுவல் பற்றிய வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதை கேட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.